தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால வேளையில் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய நாளாக இருக்கும். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 1 தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நாம் வாசிக்க கேட்போம். அதில் தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உண்மை இல்லாதவனாக இருந்த போதும் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார் என்று. அன்பான சகோதரனே சகோதரியே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மிகுந்த பட்டதாரி, அது மாத்திரமல்ல மதவாதி, செல்வந்தன், நல்ல பின்னணியிலேருந்து வந்த ஒரு தேவ மனுஷன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன யோசிச்சாருன்னா, நான் போகிற பாதை, நான் பின்பற்ற மதம், என்னுடைய மதத்தினுடைய கோட்பாடு எனக்கு சரியாக இருக்குது அப்படின்னு நினச்சி அவர் தன்னுடைய சொந்த வழியிலே போய் கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவரை சந்தித்த உடனே அவருடைய வாழ்க்கையில் அன்பான தெய்வச்சனமே அவர் செய்த 2 மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று, ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே நீ யார்? 2வது, நான் என்ன செய்ய வேண்டும் தேவனிடத்தில் கேட்டார். ஆண்டவர் சொன்னார், அன்பான தேவஜனமே, அவன் என்ன நிமித்தமாக எனக்கு இஸ்ரவேல் மக்களுக்கும் ராஜாக்களுக்கும் புறஜாதியார்களுக்கும் சாட்சியாக இருப்பான். அப்படியேப்பட்ட மனுஷன், அவ்வளோ பெரிய மனுஷன், அவர் தன்னை குறித்து சொல்லும்போது மிகுதிப்படுத்தியோ மேன்மையாக சொல்லாமல் அவர் சொல்கிறாரு, நான் உண்மை இல்லாதவனாக இருந்த போதும் தேவன் என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை தந்தார் என்று. அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், என்னை மிஞ்சினவங்க யாரும் இல்லை. ஏன்னா பவுல் தன்னை குறித்து சொல்லுவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவர் ஒரு பரிசேய இனத்திலேருந்து வந்தவர், பரிசேயனுடைய பின்னணியில் வந்தவர். அவங்க எப்போவுமே என்ன யோசிப்பாங்கன்னா, நாங்கள் தான் ரைட்டு, எங்களை காட்டிலும் நல்லவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஆனால் அப்படியேப்பட்ட மனுஷன் சாட்சி கொடுக்கும்போது சொல்கிறார், நான் உண்மை இல்லை, ஆனால் தேவன் என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணினார். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவன் நம்பக்குரிய ஒரு மனுஷனாக இந்த காலையில் மாறி பாருங்களேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான என்னங்க உயர்வு தாழ்வு பல சம்பவங்களை நீங்கள் சம்பவிச்சிருக்கலாம், நீங்கள் அனுபவித்து கடந்து வந்திருக்கலாம். ஆனால் உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் ஒருவேளை கேள்விக்குறியாக உங்களோட வாழ்க்கை இருக்குமானா, இன்றைக்கி உங்களை ஒருவேளை உலகம் நம்பாமல் போயிருக்கலாம், மனிதர்கள் நம்பாமல் போயிருக்கலாம், உறவுகள் நம்பாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த காலையில் தேவன் உங்களை நம்புகிறவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத காணாத வித்தியாசத்தை தேவன் அவர் கட்டளையிட உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம உண்மை இல்லைனாலும் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் தான் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒருவேளை இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான தோல்வியோடு ஏமாற்றத்தோடு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நம்புகிறார். இந்த 2025ஆம் வருஷத்தில் நீங்கள் தேவனுடைய என்னங்க நம்பிக்கைக்கு பாத்திரவான நீங்கள் மாறுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு நீங்கள் எங்கே வெட்கப்பட்டீங்களோ, எங்கே அவமானப்பட்டீங்களோ, எங்கே தலை குனிஞ்சிங்களோ, எங்கே உங்களை ஜனங்க புறக்கணிச்சார்களோ, எங்கே அற்பமாக எண்ணினார்களோ, அதே இடத்துல தேவன் கண்டிப்பாக இந்த ஆண்டில் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை உயர்த்தி அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் 2 தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம்
அதில் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது போல இருக்காது. நம்மை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று என்ன தெரியுங்களா? தேவனுடைய வசனத்துக்கு முற்று முழுமையாக நம்மை தாழ்த்தி நம்மை கீழ்ப்படுத்தி நாம் ஒப்பு கொடுக்கணும். பவுலுடைய வாழ்க்கையில் அவர் ஏன் தன்னை உண்மை இல்லாதவனாக இருந்த போதும் தேவன் அவரை உண்மை உள்ளவர் என்று எண்ணினார் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் ஊழிய பாதையில் பலவிதமான பாதைகளை அவர் கடந்து வரும்போது பல அனுபவங்களை அவருடைய வாழ்க்கையில் நேரிட்டது அவர் கண்டார். ஆகையால் தான் அவர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிக்கும் போது ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற முள்ளை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அவருக்கு என்ன தெரியுங்களா சொல்கிறாரு? என் கிருபை உனக்கு போதும்பா அப்படின்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இந்த கால வேளையில் அவருடைய கிருபை உங்களை தாங்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய பலவீனத்தில் அவர் பூரண பலத்தை தருவார். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி. ஆகையால் இதுவரைக்கும் நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், நீங்கள் பரிகாசமாக எண்ணப்பட்டிருக்கலாம், பலர் பலவிதமாக உங்களை பேசி உங்களை துக்கப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த காலையில் கர்த்தர் உங்களை நம்புகிறார். உங்களை கொண்டு இந்த ஆண்டில் பெரிய காரியம் செய்ய தேவன் விரும்புகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவன் உங்களை எப்படி நம்புகிறாரோ அதே போலவே அவருடைய நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரவானா நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது. இன்னொருத்தனுடைய மனைவி யோசேப்பை தன்னோடு தவறாக நடக்க பலவந்தப்படுத்தும்போது அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் யாரும் இல்லை, என் எஜமானுடைய மனைவி நீ, உன்னை தவிர வேறு எல்லாவற்றின் மேல் எனக்கு அதிகாரம். உண்மையாக இருந்தார், தன் எஜமானுக்கு அவர் உண்மையாக இருந்தார். ஆனால் அன்பான சகோதரனே சகோதரியே பாருங்க, அவர் செய்யாத தப்புக்கு சிறைக்கு போனாலும் கூட கர்த்தர் அவரோடு இருந்தது மாத்திரமல்ல, அவரை சில காலங்களுக்குள்ளே உயர்த்தி எகிப்தின் அதிபதியாக தேவன் மாற்றினார். எந்த மனுஷன் தன்னுடைய எஜமானுக்கு உண்மையாக இருக்கிறானோ அவன் கண்டிப்பாக ஒருவேளை மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டாலும் தேவனால் நினைக்கப்படுவான். அவன் கண்டிப்பாக உயர்த்தப்படுவான். கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை அன்பான சகோதரனே சகோதரியை பல பகுதிகளில் இன்றைக்கி வஞ்சிக்கப்பட்டிருப்பீங்களா? எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் பலவீனம் அடைஞ்சிடும் அதே பகுதிகளில் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் தேவன் உங்களுக்கு பிரியமான தேவ ஜனமே, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு துரோகம் செய்யாமல், நாங்கள் தேவ துரோகியாக இல்லாமல் உண்மை உள்ளவராக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த கால விளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு, மனிதர்களால் தள்ளப்பட்டு, எல்லாராலும் கைவிடப்பட்டு, அன்றே வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாமல் என்ன தெரியணும்னு செய்யாமல் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய நிலைமை மாற நீர் ஆண்டவரே அவளை நம்புகிறபடினால அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கேட்குற ஒவ்வொரு பிள்ளையும் நடந்து கொள்ள உதவி செய்யும். அவருடைய கண்கள் வித்தியாசங்களை காண தேவன் அற்புதங்களை செய்து ஆசீர்வதியும். குறைகளெல்லாம் நிறைவாக்கும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாரும். அன்று படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தி அறிவு ஞானமுள்ள இறுதித்து தந்து நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸாக உதவி செய்யும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தாங்க. பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை திறந்து பிள்ளை பாக்கியங்களை தந்து ஆசீர்வதியும். ஆண்டவரை தொடர்ந்து பொறுப்பிடும் மகத்துவமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இந்த கால வேளையிலே தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுக்கு தொலைபேசியின் வழியாக தெரியப்படுத்தலாம். அதிகபட்சமாக இன்னும் நீங்கள் அறிய வேண்டுமானால் எங்களுடைய குழுவை நீங்கள் அணுகுங்க. அவர் உங்களை நடத்துவாங்க. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் 7 ஆராதனை இருக்குது. எந்த ஆலயத்துக்கும் போகாது இருந்தால் நீங்கள் வாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.